ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் சட்னி வந்து செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். இது இருந்தாலே போதும், சட்னி ரெடி. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா காயவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10-12 சின்ன வெங்காயம், இது வந்து 2 பேருக்கான அளவு. 10-12 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். 2 பல்லு பூண்டு, காரத்துக்கு நான் 2 வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கவும் இந்த தக்காளி பழத்தையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து நல்லா வேக வச்சுருங்க. கட் பண்ணி குக்கரில் கூட வச்சுருங்க. ரொம்ப வேகக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கல. இதுக்கு கொஞ்சம் புளி போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் அந்த உள்ளே இருக்க சதையை இதோடு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து 2 கிளறி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தாளித்து கொட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த சதையை வந்து லைட்டாக பிச்சா போதும். இப்படி உள்ளே இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா வலித்து எடுத்து வச்சுருங்க. இப்படி ஒவ்வொரு பீசஸ்லையும் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.